யோக புவனத்திலிருந்து டாக்டர் புவனேஸ்வரி. இந்த உலகத்துல மொத்தம் 84 லட்சம் உயிரினங்கள் இருக்காங்க. ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி. சூரிய ஒளி இல்லைன்னா இந்த உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும். அந்த சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம், அதாவது ஒரு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு யோக பயிற்சியில ரொம்ப அழகான பாஸ்டர்ஸ் இருக்கு. அது என்னன்னா 12 பெஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் பாஸ்டர்ஸ் தான் சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். இதை நாம முதல்ல மூமெண்ட்டாக சொல்லி தருவோம். அதே மாதிரி அதுக்கப்புறம் அந்த மூமெண்ட்லேருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங்கோட சொல்லி தருவோம். ப்ரீத்திங்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு மந்திரங்கள் இருக்குது, அந்த மந்திரங்கள் மூலமாக சொல்லி தருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய அத்தனை நர்வஸ் சிஸ்டத்துக்கும் ரத்த ஓட்டம் எப்படி போகுது, ப்ரீதிங் ரிதம் எப்படி போகுது, மந்திரங்களை எப்படி உதவுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்கிறது தான் சூரிய நமஸ்காரம். இந்த யோக பயிற்சியில் நம்ம சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது ஒரு பிரதான இடத்தை வகிக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையிலிருந்து கால் வரைக்கும் உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டம் செலுத்தப்பட்டு அத்தனை உறுப்புகளும் ரீஜெனுவேட் ஆகிறதுக்கு இந்த ஆசனாஸ் ரொம்பவே உதவுது. அதாவது இந்த சூரிய நமஸ்கார் ரொம்பவே உதவுது. ஆனா இதை யாரெல்லாம் பண்ணக்கூடாது, விதின்னு ஒன்று இருந்தா விலக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? பொதுவாகவே இதை எல்லாருமே பண்ணலாம். உடம்பு நல்லா இருக்கணும், உடம்பு உறுப்புகள்லாம் நல்ல ஒரு சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியோடையும் இருக்கணும், வியாதி எதுவும் வரக்கூடாது, பாடி ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுங்கிறவங்க எல்லாருமே சூரிய நமஸ்கார் பண்ணலாம். ஆனால் யாரெல்லாம் பண்ணக்கூடாது, அந்த விதிக்கு விலக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் சூரிய நமஸ்கார் பண்ணக்கூடாது, ஹை பிபி இருக்கிறவங்க பண்ணக்கூடாது, வெர்டிகோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க பண்ணக்கூடாது, கழுத்து வலி, இடுப்பு வலி, லோயர் பேக் பெயின் இருக்கிறவங்க பண்ணக்கூடாது, அதே மாதிரி அம்பிளிக்கல் ஹெர்னியா இருக்கிறவங்க பண்ணக்கூடாது, லோயர் பேக் இருக்கு இல்லையா, ஸ்பாண்டிலோசின்னு சொல்லுவோம். இதில் எந்த ஸ்பாண்டிலோசிஸ் இருந்தாலும் சரி, அது சர்வைக்கலாக இருந்தாலும் சரி, லம்பாராக இருந்தாலும் சரி பண்ணக்கூடாது. இவங்க எல்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நடக்கிறதுக்கு முடியாமல் காலை எடுத்து வைக்கும்போது பேலன்ஸ் மிஸ் ஆகுதுல, அவங்க எல்லாம் பண்ணக்கூடாது. காதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, எனக்கு குனிஞ்சா எனக்கு ஒரு மாதிரி கிருங்குது, தலை சுத்துது, இல்லை காதில் சத்தம் வரா மாதிரி இருக்கிறவங்க இதை பண்ணக்கூடாது. இவங்கெல்லாம் இந்த சூரிய நமஸ்காரத்தை பண்ணக்கூடாதுங்க. மற்றவங்க எல்லாருமே இந்த சூரிய நமஸ்காரத்தை பண்ணிங்கன்னா என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு போட்டோம்னா இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம அந்த லிஸ்ட்டை போட்டுக்கிட்டே இருக்கலாம். முதல்ல சூரிய நமஸ்காரம் எப்படி பண்ணுறது, பேசிக் சூரிய நமஸ்காரம். மொத்தம் எத்தனை சூரிய நமஸ்காரம் இருக்குது? அதாவது முதல்ல 108 சூரிய நமஸ்காரம் இருந்ததுங்க. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 18 சூரிய நமஸ்காரத்தில் நிற்கிது. ஹத யோக பிரதிபிகா அப்படிங்கிறது பதஞ்சலியினுடைய யோக சூத்திரம். அதில் டீட்டெயில்டாக 108 சூரிய நமஸ்காரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வழக்கில் இருக்கிறது 18 சூரிய நமஸ்காரம். அதில் முதல்ல பிகினர்ஸ் பண்ணுறது என்ன அப்படிங்கிற சூரிய நமஸ்காரத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். என்னோட ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி உங்களுக்காக அதை பண்ணி காமிக்க போகிறாங்க. வாங்க எப்படி பண்ணலாம், எப்படி அதனுடைய முறைகள் இருக்கணும், கை கால்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல்ல நேராக நின்றுக்கங்க, கால்கள் கொஞ்சம் இடைவெளி இருக்கட்டும், கைகளை உடம்புக்கு பக்கவாட்டில் வச்சுட்டு செஸ்ட்டை நல்லா நிமித்தி ஸ்ட்ரெயிட்டாக நின்றுக்கோங்க. சூரிய நமஸ்காரத்தில் முதல் நிலை அப்படிங்கிறது நமஸ்கார் முத்ரா. 1 2 3, ரைட் லெக் பேக். 4, வலது காலை பின்னாடி வச்சு அந்த முட்டி தரையில் இருக்கணும், வலது முட்டி தரையில் இருக்கணும், மேலே பார்க்கணும். 5 மவுண்டன். 6 அப்படியே படுத்துக்கோங்க. 7 புஜங்காசனம்னு சொல்லுவோம், பட் நீங்கள் நம்பர்லேயே ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. மவுண்டன். அடுத்தது 8. ரைட் லெக்கை முதல்ல எடுத்துகிட்டு போனோம், அதனால் ரைட் லெக் தான் வரணும். 2 காலுக்கு நடுவில் வர முடியல அப்படின்னா காலை எங்கே வர முடியுதோ அவ்வளோ வச்சுக்கோங்க போதும். இது 9. 10 லெஃப்ட் லெக்கும் முன்னாடி வரணும். 11 2 கைகளையும் ஒரு பறவையினுடைய ரெக்க மாதிரி மெதுவாக கொண்டுட்டு வந்துட்டு மேலே கொண்டு வந்து 11 12 நமஸ்கார் முத்ரா. அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் ஒரு 2 மூச்சு இழுத்துக்கங்க, கைகளை கீழே வச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 2 டைம்ஸ் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிக்கோங்க. இது இந்த சூரிய நமஸ்கார் அப்படிங்கிறது உடம்புல நல்ல நெகிழ்வுத்தன்மையை ஏற்படுத்தும். நம்மளுடைய ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். கழுத்து, தோள்பட்டை, கால், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடுப்பு, பின்பகுதி, முதுகு, கழுத்து பகுதி, இதில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் நல்ல ஒரு இரத்த ஓட்டம் போகும். உடம்பு வெயிட் மேனேஜ்மெண்ட், அதாவது உடம்பு குறையணும், நான் ஒபிஸாக இருக்கேன், இல்லை நான் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கேன், நான் குறையணும் அப்படிங்கிறவங்களுக்கு சூரிய நமஸ்கார் தி பெஸ்ட் எக்ஸசைஸ். அடுத்தது இப்போ லெஃப்ட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் லெக்கை பின்னாடி எடுத்துகிட்டு போனாங்கன்னா ரிட்டர்ன் வரும்போது லெஃப்ட் லெக் தான் முன்னாடி வரணும். 1 2 3. இப்போ லெஃப்ட் லெக் பேக். முதல்ல வலது காலை எடுத்துகிட்டு போனாங்க, இப்போ இடது காலை எடுத்துகிட்டு போகிறாங்க. இடது முட்டி தரையில் இருக்கணும், அப்படியே மேலே பார்க்கணும். ஓகேவா? இது 4. 5 மவுண்டன். நம்ம இது பார்த்திங்கன்னா கால் பார்த்திங்கன்னா ஒரு மவுண்டன் மாதிரி இருக்கும், அதாவது ஒரு வி ஷேப்பில் ஒரு மலையினுடைய உச்சியை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு மவுண்டன் போஸ்ன்னு பேர். அப்படியே படுத்துக்கோங்க.
கைகள் 2 பக்கம் சைடில் இருக்கணும். அப்படியே புஜங்காசனா, கால் வந்து நல்லா மேலே போயிட்டு புஜங்காசனா, அப்படியே மவுண்டன். அடுத்தது 8. இப்போ லெஃப்ட் லெக் பின்னாடி எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா, அப்போ லெஃப்ட்டு தான் முதல்ல வரணும். திருப்பி 2 கைகளுக்கு நடுவில் லெஃப்ட் லெக் வரணும். அதுக்கப்புறம் 10, 11, 12, அவ்வளவுதான். ஸோ வலது பக்கம் ஒரு தடவை பண்ணாங்க, இடது பக்கம் ஒரு தடவை பண்ணாங்க. இது வந்து பேசிக் சூரிய நமஸ்கார். இதுவே நான் பேரோட சொல்கிறேன், இன்னொரு தடவை ரைட் அண்ட் லெஃப்ட் பண்ணுவாங்க, பார்த்துக்கங்க. நமஸ்கார் முத்ரா, அஞ்சலி முத்ரா, பாதஹஸ்த ஆசனா, ரைட் லெக் பேக், அஸ்வ சஞ்சலன, முட்டி கீழே இருக்கணும், மவுண்டன் போஸ், மேரு ஆசனா, அஷ்டாங்க பூமி ஸ்பர்ஷம், புஜங்காசனா, மேரு ஆசனா, ரைட் லெக் ஃபார்வர்ட், அஸ்வ சஞ்சலன, லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட், பாத ஹஸ்தாசனா, அஞ்சலி முத்ரா, நமஸ்கார் முத்ரா. இப்போ ரைட்டு பின்னாடி போச்சுன்னா ரைட் லெக் தான் முதல்ல வரணும், திருப்பி ரிட்டர்னில். லெஃப்ட் லெக் பின்னாடி போச்சுன்னா லெஃப்ட் லெக் தான் முன்னாடி வரணும். அதே மாதிரி இப்போ படுத்துக்கோங்க. எப்போவுமே சூரிய நமஸ்கார் பண்ணி முடித்த பிற்பாடு ரிலாக்ஸேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். மெதுவாக கீழே உட்காந்துட்டு, தரையில் உட்காந்துட்டு ஒரு பக்கமாக திரும்பி உங்களோட தலையை கீழே வச்சு, அதுக்கப்புறமா உங்களோட பேக் ஷோல்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதுகு, உங்களுடைய க்ளூட்டு, உங்களோட பட்டக்ஸ் எல்லாத்தையும் கீழே வச்சு ரிலாக்ஸ்டாக படுத்துக்கோங்க. உள்ளங்கை மேலே பார்த்து இருக்கணும், கால்கள் அகலமாக இருக்கணும். நல்ல மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடுங்க. இந்த ரிலாக்ஸேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எப்போவுமே எந்த பயிற்சிகளை நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணாலும் உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தயவு செய்து ரிலாக்ஸேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரிலாக்ஸேஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. இப்போ அவங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இதனுடைய நன்மைகளை எல்லாம் நான் சொல்கிறேன். முதல்ல உடல் எடை வந்து நல்லா குறைக்கும், செரிமானம் வந்து ஜாஸ்தியாகும், உங்களோட டைஜஷன் ப்ராப்ளம்லாம் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் மைண்டில் ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரொம்ப குறைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு டூல் வந்து இந்த சூரிய நமஸ்கார். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட பாடியினுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி ஜாஸ்தியாகும், ரத்த ஓட்டம் நல்லா உடம்பு முழுக்க ஜாஸ்தியாகும், ஆக்சிஜனேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடம்பு முழுக்க பிராண சக்தி அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய நல்ல அந்த சதை குறைஞ்சி டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் இல்லாமல், மலச்சிக்கல்லாம் இல்லாமல், வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய மசில்ஸ், உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கெல்லாம் நிறைய ரத்த ஓட்டம் போய் செரிமானத்தை நல்லா தூண்டி அந்த சிக்கல்கள், வயிற்றில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் சரி பண்ணுது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், நம்மளுடைய ஸ்கின்னு நல்லா இருக்கும், ஹெட் டு டோ நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது 12 பெஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் பாஸ்டர்ஸ். அதாவது அழகான ஒரு தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டம் போகக்கூடிய ஒரு அற்புதமான 12 அழகான நிலைகளை உடையது தான். இதை காலை வேளையில் நீங்கள் சூரிய வெளிச்சம் படும்போது, அதாவது 6லேருந்து 8க்குள்ளார நீங்கள் மொட்டை மாடியிலையோ இல்லை உங்கள் பால்கனிலையோ சூரிய வெளிச்சம் உங்கள் மேலே படுற மாதிரி இருக்கிற சமயத்தில் நீங்கள் பண்ணால் ரொம்பவே நல்லது. இது வந்து வயிற்றுக்குள்ளே சாப்பாடு இருக்கக்கூடாது. வயிற்றில் சாப்பாடு இருந்தது அப்படின்னா உங்களால் அந்த சூரிய நமஸ்காரம் சரியாக பண்ண முடியாது. அதனால தான் ஏர்லி மார்னிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இப்போ காலையில் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியல அப்படின்னா ஈவினிங் பண்ணலாம். யூஸ்வலாக நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்கிறது 4 to 6, மார்னிங் 4 to 6 ப்ராக்டிஸ், ஈவினிங் 4 to 6. இது வந்து எப்போவுமே கரெக்டான ஒரு சமயமாக இருக்கும். பட் சூரிய வெளிச்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா 6லேருந்து 8க்குள்ளே பார்த்தீங்கன்னா, இப்போது கோடை காலமாக இருக்கிறதுனால சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த நேரத்தில் பயிற்சி செய்யலாம். ஈவினிங் 4 to 6 பயிற்சி பண்ணுங்கள். எத்தனை முறை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3லேருந்து 6 முறை. வலது கால் முன்ன வந்து பின்னாடி வரணும், இடது கால் முன்ன வந்து பின்னாடி வரணும். 2 தடவை பண்ணோம்னா இதை ஒரு ரவுண்டுன்னு சொல்கிறோம். ஸோ 3 ரவுண்ட்ஸ் அப்படின்னு பண்ணும்போது 6 டைம்ஸு. அடுத்தது லெவலில் பார்த்தீங்கன்னா 6 ரவுண்ட்ஸ், அதாவது 12 முறை, ரைட் அண்ட் ரைட், லெஃப்ட் அண்ட் லெஃப்ட், அப்படி ஒரு ரவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம 6 டைம்ஸ் பண்ணோம்னா 12 ரவுண்ட்ஸும் சொல்கிறோம். மேக்ஸிமம் அதாவது 24 ரவுண்ட்ஸ் பண்ணலாம். நம்ம 24 ரவுண்ட்ஸ் அப்படின்னாலே அது எத்தனை முறை வருது? 48 டைம்ஸ் வருது. இதுதான் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். இந்த 48 டைம்ஸ்னு பண்ணுறது, அதாவது 24 ரவுண்ட்ஸ் பண்ணுறோம் இல்லையா, ரைட் அண்ட் ரைட், லெஃப்ட் அண்ட் லெஃப்ட், இது ஒரு ரவுண்டுன்னு எடுத்துகிட்டு நம்ம 24 ரவுண்ட்ஸ், அதாவது 48 டைம்ஸ் பண்ணுறோம் இல்லையா, இதுதான் ஹெல்த்தியானது. அது பண்ணுறதுக்கே நமக்கு 1 இயர் ஆகும். ஏன்னா மெதுவாக கிராஜுவலாக நம்ம ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு போகணும். இப்போ நான் வந்து 108 தடவை சூரிய நமஸ்காரம் பண்ணுறேன், 1008, தயவு செய்து அதை பண்ணாதீங்க. அது வந்து ஆஸ் அ ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக நான் வந்து ஒரு PhD ஹோல்டராக இதில் ஆராய்ச்சி படிப்பு படித்ததுனால நான் சொல்கிறேன், எதையுமே அதீதமாக பண்ணும்பொழுது
உடல் அதற்கான எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும். முட்டி சீக்கிரமாக போயிடும். நிறைய பேர் 108, 208, 250, 1008 இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய முட்டி போயிடுங்க. ரொம்ப முட்டி வலி வந்துடும். ஏன்னா ஒரு இடத்துக்கு மட்டும் அதீதமான அழுத்தத்தை கொடுக்க அந்த இடம் ரிப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் எல்லாத்தையுமே பொறுமையாக மெதுவாக பண்ணுங்கள். அந்த கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பொறுமையாக நிதானமாக நம்ம உடம்ப அழகாக நம்ம அதை ஒரு ரிதத்துக்கு கொண்டு வரணும். அந்த ரிதம் வரும்பொழுது உடல் தானாக கோஆப்ரேட் பண்ணும். ஃப்ளெக்சிபிலிட்டி மெதுவாக. திடீர்னு நான் எடுத்தோடனே நான் தலைகீழ நிற்கணும், திடீர்னு நான் இப்படி பண்ணணும், இல்லை, முடியாது. பாட்டை எடுத்துக்கிட்டிங்கனாலே என்ன பண்ணுறது, முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், சரிகம பதனி கற்றுக்குறோம். ஆரோகணம் அவரோகணம்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக மேல் ஸ்தாயி கீழ் ஸ்தாயின்னு கற்றுட்டு தாட்டு வரிசைகள் அதெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீதம் வர்ணம் கீர்த்தனை அப்படின்னு போகிறோம். ஸோ இந்த மாதிரி போகும்போது தான் நமக்கு அந்த ஒரு ரிதம் வரும். கரெக்டாக நம்ம டெலிவர் பண்ண முடியும். என்ன பயிற்சி பண்ணாலும் அதில் ஒரு நிபுணத்துவம் பெற முடியும். அதனால ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸ் உடம்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். திடீர்னு இன்றைக்கி பண்ணுறேன், அப்புறம் ஒரு வாரம் உடம்பு வலிருந்து என்னால் பண்ண முடியாமல் படுத்துட்டு இருக்கிறதுங்கிறது வேண்டாம். அதனால் சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது சூரியனுக்கு நம்ம பொங்கல் அன்னைக்கு மட்டும் சூரியனை நினைக்கக்கூடாது. எல்லா நாளும் சூரியனை நினைக்கிறதுக்கு தான் இந்த சூரிய நமஸ்காரம்ங்கிறது தி பெஸ்ட் 12 காம்பினேஷன் ஆஃப் த பாஸ்டர்ஸ். ப்ளீஸ் அதை ட்ரை பண்ணுங்கள். நேரில் வரணும்னு பண்ணுறவங்க நேரில் வந்தும் கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குது. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அவங்கெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா அதுக்கு பதில் நல்ல அழகான பாஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதை கற்றுக்கிட்டு நம்ம பண்ணலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.